சார் சார் ஓகே சார். என்னடி எங்க அம்மா சப்பாத்தி போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க, தோசை போட்டாலும் சாப்பிட மாட்டாங்களா? 2 நாள் பட்னி போடுறீ, தானா சாப்பிடுவாங்க. முக்கியமான மீட்டிங் வைக்கிறேன்ல, கப்பண்டி. சார் நீங்க சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா அததான் ஏற்கனவே சொல்லிட்டியா, எங்க எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. உங்க எல்லாரையும் எதுக்காக வர சொன்னா? ஐயோ அதத்தான் நாங்களும் கேட்கிறோம். எங்க எல்லாரையும் எதுக்காக வர சொல்லிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்காக தான் வர சொன்னேன். அந்த விஷயம் என்னன்னா, மிஸ்டர் ராவ் உங்ககிட்ட முக்கியமான ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னா இவங்க கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போய் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. இவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னங்கறத நான் சொல்றேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை பேருக்கு வணக்கம் சொல்றது? எங்கெல்லாம் எதுக்கு வர சொன்னா அது சொல்லியா? உங்க எல்லாரையும் எதுக்காக நான் இங்க கூப்பிட்டேன்னா, தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. சும்மானா எங்களை கூப்பிட்டு வெறுப்பேத்த தானே வர சொல்லிருக்கீங்க. கோபப்படாது தம்பி, நீங்க சொல்லுங்க சார். எங்க எல்லாரையும் எதுக்காக வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர சொன்னேன். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் அந்த முக்கியமான ஃபைல நீங்க வந்தாதான் தருவாங்களாம். அதனால நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. அந்த முக்கியமான விஷயம் என்னங்கறத இவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். உங்க மீட்டிங்கும் நீங்களும் போலாம். சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? நீங்க பேசின பேச்சுல டெண்டர் மீட்டிங் வந்த 2 பேர் அநியாயமா வெளியில போயிட்டாங்களா? அதுக்காக தான் இப்படி பேசினது. இன்னைக்கு டெண்டர் மீட்டிங்காக 50 கிராம் மிச்சர் தான் வாங்கி வச்சிருந்தோம். திடீர்னு எதிர்பாராத விதமா 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. அவங்கள என்ன தண்ணீர் புகை போட்டா வெளில அனுப்ப முடியும்? இப்படி ஏதாவது மொக்க போட்டு தான் வெளில அனுப்ப முடியும். ஆனாலும் எங்க மொக்கையெல்லாம் தாங்கி அசராம உட்கார்ந்தவங்க 4 பேருக்கு என்னுடைய நன்றி.